குவைத் தீ விபத்து தொடர்பாக அதிர்ச்சிகர தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. அந்த வகையில் தற்போது 15 தமிழர்கள் இந்த தீ விபத்தில் சிக்கியிருப்பதாக அதிர்ச்சி தகவல் ஒன்று கிடைக்க பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், தற்போது புதிய தகவல் என்ன கிடைக்க பெற்றிருக்கிறது? 15 பேருடைய நிலை எப்படி இருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். இந்த குவைத் நாட்டில் உள்ள பங்காப் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் நடைபெற்ற இந்த தீ விபத்து சம்பவம் தொடர்பாக அடுத்தடுத்த தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல், அந்த தீ விபத்து ஏற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புல மொத்தம் 25 தமிழர்கள் வசித்து வந்திருக்கிறார்கள். இதுல நேற்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்ட நேரத்துல 10 பேர் வேலைக்காக வெளியில் சென்றுவிட்ட நிலையில 15 பேர் அதிகாலை நேரத்துல இல்லத்துல தூங்கி கொண்டிருந்திருக்கிறாங்க. அந்த அதிகாலை நேரத்துல தீ விபத்து ஏற்பட்ட போது 15 தமிழர்கள் அந்த தீ விபத்தில் சிக்கியிருந்ததாக அங்கு வசிக்கக்கூடிய தமிழர்கள் தரப்புல நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 15 பேரில் 7 பேர் உயிரிழந்து விட்டதாகவும் அந்த 7 பேருடைய உடல்கள் இப்போது அந்த பங்காப் தீ விபத்து நடைபெற்ற பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனையின் பிரேத பரிசோதனை அறையில 7 தமிழர்களுடைய உடல் வைக்கப்பட்டிருப்பதாகவும் மீதம் இருக்கக்கூடிய 8 பேருடைய நிலை என்ன என்று இப்போது வரை குவைத் நாட்டு தரப்பில் இருந்து ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் என்பது வரவில்லை என்று அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் தரப்புல நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்று அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் வட்டாரத்தில் நம்ம விசாரிச்ச போது 2 விதமான காரணங்களை அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தரப்புல தெரிவிப்பதாகவும், ஒன்று அந்த 6 மாடி அடுக்குமாடி கட்டடத்துல தரைத்தளத்துல சமையல் கூடம் இயங்கி வந்த நிலையில சமையல் சிலிண்டர் கேஸ் கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இல்லாவிட்டால் அந்த மின்னழுத்தம், அதாவது ஷார்ட் சர்க்யூட் என்று சொல்லக்கூடிய அந்த மின்சார கசிவு காரணமாக இருக்கலாம் என்றும் இருவேறு தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த குவைத் நாட்டு அரசு அதிகாரிகள் விபத்துக்கான காரணம் என்ன என்பதையும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். விசாரணைக்கு பிறகு விபத்துக்கான காரணம் என்ன என்று முழுமையாக தெரிய வரும் என்று அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் தரப்புல நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. மொத்தம் 25 தமிழர்கள்ல 10 பேர் வேலைக்காக வெளியில் சென்றுவிட்ட நிலையில 15 பேர் தீ விபத்துல சிக்கியிருக்கக்கூடிய சூழல்ல 7 பேர் உயிரிழந்து விட்டார்கள். மீதம் இருக்கக்கூடிய 8 பேருடைய நிலை என்ன என்று தொடர்ந்து குவைத் நாட்டு அரசு அதிகாரிகளிடம் கேட்டு வருவதாகவும், இன்றும் இரவோ அல்லது நாளை காலைக்குள்ளோ மற்ற விவரங்களை கொடுக்கிறோம் என்று அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தரப்புல தெரிவிப்பதாகவும் அங்க வசிக்கக்கூடிய தமிழர்கள் தரப்புல நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த தீ விபத்துல சுமார் 49 பேர் வரைக்கும் உயிரிழந்திருப்பதா தகவல் வந்திருக்கக்கூடிய சூழல்ல இப்போது வரை 21 உடல் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அந்த 21 பேர்ல 7 பேர் தமிழர்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்தடுத்து உடல்கள் அடையாளம் காணப்படும் போது மற்ற விவரங்கள் எல்லாம் தெரிய வரும் என்று அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் தரப்புல தகவல் தெரிவிக்கிறாங்க. இந்த 7 பலி எண்ணிக்கை என்பது மேலும் உயரக்கூடலாம் என்ற ஒரு அச்சத்தையும் அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் தரப்புல தெரிவிப்பதை அங்க இருக்கக்கூடிய கள நிலவரமாக பார்க்க முடிகிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.